வணக்கம்மா, உங்க பேரு? நமஸ்தே சார், ஆஷா சேகர் சார். ஆஷா சேகர், என்ன செய்ய போறீங்க எங்களுக்காக? கீரை பிரெட் போண்டா. ஓகே, உங்களுக்கு மதர் டங் எது? தெலுங்கு சார். தெலுங்கா? ஓகே ஓகே. கீரை பிரெட் போண்டா நீங்களா, அதனால சரி தமிழ் இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல பேசுங்க. இப்போ இந்த பிரெட் கீரை போண்டாக்கு என்னென்னலாம் தேவையான பொருட்கள்? கீரை, கடுகு, பூண்டு, வேக வச்ச துவரம் பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய், பிரெட், உருளைக்கிழங்கு, சால்ட், ஆயில். சரி, ஓகே. இந்த டைம் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்றேன் சட்டப்படி சமையல்ல. குயிக்கா நம்ம முடிச்சு நல்ல பேர் வாங்கலாம். சரியா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் போடணும் சார். ஆயில் போட்டு கடுகு போடணும், அப்புறமா கருவேப்பிலை, தாளிக்கிறதெல்லாம் தாளிச்சு போறோம். ஆமாமா, தாளிச்சு. அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு அந்த ஆர்டர்ல தான் போடுமா? ஆமாமா. ஓகே, ஒரு எண்ணெய் காஞ்சிருச்சா? சரி, போடு. கொஞ்சம் போடு. இன்னும் கொஞ்சம் போடு. கடுகுக்கு அப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா. கடுகு பொரிஞ்சதுல இப்ப கருவேப்பிலை போடுங்க சார். போதுமா? போடு. இப்ப மிளகா கட் பண்ணி போடுங்க சார். எத்தனை மிளகா? 2 மிளகா போடுங்க சார். இப்ப மிளகா கட் பண்ணி போடுறேன். அடுத்தது பூண்டு சார். பாதி பூண்டு. போடுங்க சார். போடு. கையில இருக்கு, கொஞ்சம் போடு. ஓகே. போடு. நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இதுல வந்து இந்த துவரம் பருப்பு, உருளைக்கிழங்குலாம் ஆல்ரெடி வேக வச்சிருக்கீங்க? ஆமா, எல்லாம் வேக வச்சு ரெடியாக வச்சிருக்கேன். ஓகே. நல்லா ப்ரௌனிஷ் வரணும் பூண்டு. நல்லா வந்ததுக்கு அப்புறம் எதை போட போறோம்? கீரை போடணும், அப்புறமா துவரம் பருப்பு போடணும். சரி, ஓகே. நல்லா வதங்கணும். ஆமா, நல்லா ப்ரௌனிஷ் வரணும் பூண்டு நல்லா. இந்த கீரை போடணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இது என்ன கீரை? அரைக்கீரை சார். எந்த கீரை வேணாலும் போடலாமா, இல்ல அரைக்கீரை தான் போடணும்? இல்ல சார், எது வேணா நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படி வேணும்னு போட்டுக்கலாம். இது வேக வச்சதா? ஆமா, வேக வச்சிருக்கேன். வேக வச்சு மிக்ஸில போட்டு அடிச்சிருக்கீங்களா? இல்ல மிக்ஸில ஒண்ணு இல்ல சார், சும்மா வேக வச்சு எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான் சார். நம்ம அரைச்சிட்டு வேக வச்சிருக்கேன் சார், அவ்வளவுதான். எதுக்காக கீரை சேர்க்கிறோம்? விட்டமின்ஸ் தானே சார். கீரை குழந்தைக்கு நல்லா இருக்கும் அவர் சாப்பிடுறதுக்கு. அப்படியே வெறும் கீரை சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு போண்டா செஞ்சு கொடுத்தா அவர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓ, அதனால. பூண்டு பாருங்க ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. போதும் சார், போடுங்க சார். போடுவா? போடுங்க. இப்ப பருப்பு போடுங்க சார். போடுங்க சார், பருப்பு போடுங்க. என்ன தேவைப்படுமா? கொஞ்சம் போடுங்க சார். போதும். இது ஆல்ரெடி எல்லாத்தையுமே வேக வச்சிருந்தா கொஞ்சம் வேலை ஈஸியா முடிஞ்சிடும் இல்லையா? ஆமாமா சார். இதுக்கு அடுத்து உருளைக்கிழங்கா? ஆமாமா. கூட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா சார், அப்படிதான் வருது. ஓகே, போட்டுருவா? இல்ல சார், அது ஸ்மாஷ் பண்ணுங்க சார். ஓகே, பண்ணுங்க. இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஸ்மாஷ் பண்ணி போடுறேன் சார். இப்போ வந்து இது போடணும் சார். இது போடணும். எள்ளு. எள்ளா? எள்ளு இந்த கலர்ல இருக்கும். அது ஃப்ரை பண்றேன் சார். எள்ளு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டு மிக்ஸில போட்டு அரைச்சிருக்கேன் சார். அது எள்ளு, வரமிளகாய் ரெண்டுத்தையும் வந்து வறுத்துட்டு மிக்ஸில போட்டு அரைச்சிருக்கீங்க? ஆமா சார். எள்ளு சேர்த்தா இதோட டேஸ்டா இல்ல எப்படி? எதுக்காக எள்ளு? ஆமா சார், டேஸ்ட் நல்லா இருக்கும், விட்டமின் சார். ஓகே, ரெண்டுமே இருக்கு அதுல. இவ்வளவு அவ்வளவு வேண்டாம் சார், பாதி போடுங்க சார். போதும். எவ்வளவு வேணும் போடுங்க. போதும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இது கொஞ்சம் சூடு கம்மி ஆறணும் கொஞ்சம். ஒரு 5 நிமிஷம் ஆறின அப்புறமா எண்ணெய் வச்சுட்டு
பிரெட் எடுத்து பிரெட் தண்ணியில நெனைச்சிட்டு அது உள்ளார இது உண்டை கட்டி வச்சு ரோல் பண்ணிட்டு அப்புறமா எண்ணெயில வறுத்து எடுக்கணும் சார். ஓகே, இது ஆறதுக்குள்ள நம்ம பிரெட் ரெடி பண்ணிடலாமா? ஓகே சார். பிரெட்டையும் ரெடி பண்ணிடலாம், எண்ணெயும் காய வச்சிடலாம். ஆமா சார். என்ன சொல்றீங்க? ஓகே சார். அப்பதான் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் குயிக்கா இந்த டிஷ் முடிச்சு காட்டுறோன்னு. ஓகே. ஆஃப் பண்ணிக்கோங்க, அடுப்பத்தை வச்சுக்கோங்க, எண்ணெய் காய வச்சிடலாம். ஓகே சார். இப்போ எண்ணெய் ஊத்துறேன் சார். இப்போ எண்ணெய் காயதுக்குள்ள பிரெட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் சார். ஓகே, அது காஞ்சிட்டு இருக்கட்டும், நம்ம ரெடி பண்ணிடலாம். தண்ணி போட்டு கொஞ்சம் நெஞ்சிக்கிறேன் பிரெட், அப்பதான் நாங்க ரோல் பண்ண முடியும். இப்போ உள்ள ஸ்டஃபிங் வைக்கணும் கரெக்ட்டா? ஆமா ஆமா சார். இப்போ கீரை வந்து உருண்டை கட்டுக்கிறேன். இது கட்டி பாருங்க, இந்த பிரெட் உள்ளார வச்சு ரோல் பண்றேன். ஓகே, வெளில வந்துடாது அது? வராது சார். பாருங்க, பிரெட்ல அது உருண்டை கட்டி இது உள்ளார போட்டு ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து எண்ணெயில போட போறேன். போடுங்க. எண்ணெய் காஞ்சிட்டு ரெடி ஆயிடுது. நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சுட சுட சூப்பரான கீரை பிரெட் போண்டா ரெடி ஆயிடும். சாப்பிட்டு பாத்துருவோமா? பாருங்க சார், நல்லா இருக்கு. போதுமா, இன்னும் நல்லா முருகணுமா? நமக்கு எப்படி வேணும்னா அப்படி எடுக்கலாம் சார். சாஃப்டா வேணும்னா சாஃப்டா எடுக்கலாம், இல்ல கொஞ்சம் முருகலாக வேணும்னா முருகலாக எடுத்துக்கலாம் சார்.